நீங்கள் தமிழ் ஆளாக இருந்தால் இதை தயவு செஞ்சு பாட்டுங்க. குட்டி குட்டியா இங்கே பாருங்க நண்டு. அனைவருக்கும் வணக்கம். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் நான் ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, நண்டு குழம்பு, வவ்வால் மீன் ஃப்ரை, சாதம், ரசம், அவ்வளோதான் பண்ண போகிறேன். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன். அதனால் வாய்ஸ் இப்படி இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். லன்ச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு கிச்சனுக்குள்ள போகலாம். போயிட்டேரா? எங்கே ஏறுற? அங்கே அந்த ஸ்பீக்கர் இருக்காது. ஆடப்பாவி ஏறிடுச்சே. இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரீனை இழுத்து காமிக்கிறேன். எது மேலே டைரி உட்காந்துருக்க? உனக்கு இடமே இல்லையா வீட்டில்? ஹலோ பாசு, என்ன பண்ண போறே? எனக்கு கிஃப்ட் வந்திருக்கு கிறிஸ்மஸ்க்கு. ஓபன் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு ஒவ்வொரு வாட்டிக்கு த்ரோ கிடைக்குது. தேங்க்யூ பாபா, கிறிஸ்மஸ் த்ரோ. ஆஹா, தண்ணி குடிக்கிறேன். தேங்க்யூ பாபா. வாட்சிங் எடுக்கிறேன். காஃபி என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. ஒன்று தண்ணி, இன்னொன்று காஃபி. தேங்க்யூ ஸோ மச். டிஷர்ட்லாம் இருக்குது, நான் மேலே இருக்குது. அது அப்புறம் இது வந்து ஃப்ரம் பாப்பா. அப்பா கிஃப்ட் பார்க்கலாமா? அப்போ ஐயோ சூப்பர் குக்கீஸ் அண்ட் காஃபி. சூப்பர் ரி. இது வந்து இந்த அது மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், நண்டு குழம்பு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி நண்டு குழம்பு போட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரைச்சி போடுறேன். வதக்குறதுலேயும் இருக்குது, அரைச்சும் போடுறேன். நண்டு குழம்புக்கு வந்து தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்கிறேன், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகு, சீரகம், கொத்தமல்லி தூள், ஒரே பட்டை, 3 கிராம்பு, இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அது பாருங்கள், தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். ஓகேயா? இப்போ வெங்காயம் தக்காளி காட்டுறேன். ஓகேயா? அரைச்சது முழுசாக போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். சரி, ஓகேயா? அதை பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள், கொஞ்சம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நண்டு போட்டுக்கலாம். நண்டு வந்து டஞ்சன் கிராப்ஸ் இதுவும் இருக்குது. ப்ளஸ் அந்த சிக்கிக்கிச்சு. ஓகே,
ப்ளூ கிராப்ஸ் குட்டியும் இருக்குது. ஓகேவா, 2 போடுறேன். இன்னும் நான் தேங்காய் ஊற்றல. அந்த மசாலாலாம் வந்து நல்லா நண்டில் பெரட்டுற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து நண்டை நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நான் தேங்காய் ஊற்ற போகிறேன். எல்லாம் ஒன்றா ஊற்றி கொதிக்க விட்டுறேன், நல்லா வெந்துடும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் கலவை, இது என்ன பண்ணணும், நண்டு மூழ்கிற அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். ஓகேயா, நான் வந்து மிக்ஸியை அரைச்சேன்ல அந்த நான் வந்து மிக்ஸி அரைச்சேன்ல அதுவே கழுவி தண்ணி ஊற்றுறேன். இங்கே பாருங்க, ஆக்சுவலி இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், எடுத்துகிட்டு வரேன். அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகணும்ல, அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிட்டு, எப்படியுமே நண்டு வந்து தண்ணியை இழுத்துக்கும். ஓகேயா, இப்படி எல்லா நண்டையும் அந்த குழம்புல மூழ்கிற மாதிரி நல்லா அமுக்கி விட்டு, அப்படி கேப்பு பார்த்து அமுக்கி விட்ருங்க. விட்டுட்டு இப்போ நான் குழம்பு எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்க போகிறேன். பச்சை மிளகா போட்டதுனால கொஞ்சம் லேட்டாக தான் காரம் தெரியும், அதனால் நான் இப்போ காரம் போடல. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலைனால உப்பு போடுறேன். அது இப்படி கரைஞ்சிடும். ஓகே, இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வேகட்டும். ஓகேயா, இது மூடி தானே, இது மூடி சாரி. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேக வைக்கலாம் நல்லா. என்ன பண்ணுற? மட்டன் வெட்டுறேன். மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வெட்டுறேன். நண்டு குழம்பு ஆயிட்டு இருக்குது. நண்டு குழம்பு கொதிச்சிச்சுன்னா வேலை முடிஞ்சுது. சரியா, மட்டன் ஆக்சுவலி பெருசு பெருசாக வெட்டி கொடுத்துருவாங்க, கஷ்டமாக இருக்குது ஒன்று ஒன்றா எடுத்து வெட்டுறதுக்கு. அது நம்மளுக்கு மட்டன் போன் வெட்டுற அளவு கத்தியும் கிடையாது. அவங்க வெட்டும் போதே யூஎஸ்ல இருக்க மட்டன் கடைக்காரர்களே, நீங்கள் தமிழ் ஆளாக இருந்தால் இதை தயவு செஞ்சு பாட்டுங்க, குட்டி குட்டியாக வெட்டி கொடுங்க, எங்களுக்கு எலும்பு வெட்ட முடியல. ஓகேயா, என்ன விசேஷம்? ஏன் மட்டன் இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல, ஓ அதுக்காக தானே, அதனால மட்டன் பிரியாணி, நண்டு குழம்பு, வவ்வால் மீன் ஃப்ரை. இவ்வளோ ஐட்டம் யார் சாப்பிட்றது? நம்ம தான் சாப்பிடணும். வவ்வால் மட்டும் தானே, அதில் சால்மன்லாம் எதுவும் இல்லையா? சால்மன் இருக்குது, மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு மீன் போதும். அப்பா கையே வலிக்குது. வச்சு தருவா? வேணாம் பரவாயில்ல, முடிச்சுட்டேன். அது எப்படி கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல வந்து கேட்குறீங்க? அப்படிதான் கடவுள் கோடு எழுதியிருக்கு எங்களுக்கு. பார்த்துருப்பாரு, வெட்ட ஆரம்பிச்சிட்டா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் கேட்டால் கரெக்டாக இருக்கும். இந்தியாவில் நேரம் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருக்கோம், எங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது. ஏதோ எங்களால் தெரிஞ்ச அளவு பண்ணுறோம். ஓகேயா, தீபாவளிக்கு இப்படி தான் பண்ணுவோம், அதே சேம் வந்து கிறிஸ்மஸ்க்கு இது வாரம் தானே மட்டன் பண்ணுறோம். இப்போ வாரம் கிறிஸ்மஸ் இல்லையே, வாரம் பண்ணுறோன்னா மட்டன் பிரியாணி மட்டும்தான் பண்ணுவோம். இன்னைக்கு நண்டு குழம்பு இதெல்லாம் ஒரு 2-3 செய்கிறோம்ல. கேக் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கிறிஸ்மஸ் கேக்கு பண்ணல. கேக் ஆக்சுவலி வாங்கிட்டு வந்திருக்கேன். கேக் ஏதோ ஃப்ரூட்ஸ் ரம்லாம் ஊற வைப்பாங்களாமே, அதுக்கு ஃப்ரூட் கேக்கு. ஃப்ரூட் கேக் இல்லை, அது உங்களுக்கு பிடிக்கும். அது பேர் என்ன? ப்ளம் கேக்கு பண்ணுறேன் நான். இது முடிச்சுட்டு பண்ணுறேன். அலெக்சா ஸ்டாப்.
அச்சிச்சோ நீங்கள் சூப்பு கேட்டிங்களோ? சரி, நல்ல வேலை காரத்தூள் போட பார்த்தேன். கொஞ்சம் போடவா காரம்? சரி வேணாம். சூப்பு கேட்டாரு, மறந்துட்டு நான் மிளகாத்தூள் பாட பார்த்தேன் மட்டன் வேக வைக்கிறதுக்கு. எந்த விசில்? கரெக்டா? ஐயோ குக்கர் விசில் பிரெஸ்டீஜ் பீஜியன் கரெக்ட். இது வந்து என்ன விசில்னே தெரியலையே. எது போடுவேன்? இதுவா அதுவா? இது உள்ள போக மாட்டேங்குது. எப்படி மறந்ததுக்கு இப்படியெல்லாம் ஒரு சாக்கு. மட்டன் வந்து வேக வச்சாச்சு. ஓ கேமரா பார்த்து சொல்லணுமா? ஓகே, ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ஆளு கண்ணு பார்த்து தான் பேச வருது, கேமரா கண்ணு பார்த்து பேச வரல. சரி, மட்டன் வந்து வேக வச்சிட்டேன். ஆக்சுவலி நான் மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேக வைப்பேன். இவர் இன்னைக்கு சூப்பு வேணும்னாரு, கோல்டு இருக்கு போல இருக்கு, அதனால சூப்பு வேணும்னு கேட்டாரு, அதனால மிளகாத்தூள் போடல. ஓகே, இது நண்டு குழம்பு வந்து 10 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு இப்படி வேக வச்சேன். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி இப்படி திருப்பி வச்சிருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. திருப்பி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் நான் பண்ணுவேன். உள்ள போய் இது வந்து ஆக்சுவலி இதுல இன்னொரு 10-15 நிமிஷம் விடுவேன். ஓகேவா? இந்த டைம்ல வந்து நீங்க வந்து உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி எவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா வைப்பாங்க இது மாதிரி, எனக்கு அதே டேஸ்ட் வந்துச்சு. ஸோ அச்சீவ் பண்ணிட்டேன்லப்பா. நண்டு கூடவே ஜூஸும் பேக்கில் போட்டு கொடுப்பாங்களா? ஆஹா, நண்டு நீங்கள் குக் பண்ணும்போது அந்த ஜூஸ் நான் வேற சீரியஸாக பதில் சொல்லிடுவேன். ஓகே, இது அவ்வளோதான். இது வந்து திரும்ப ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ திக்காயிரும். திக்கான உங்களுக்கு வந்து குழம்பா வேணும், தண்ணி குழம்பா வேணும்னா இந்த டைம்ல ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்னும் திக்கா தொக்கு மாதிரி மசாலா மாதிரி வேணும்னா தெரியும்ல நம்மளுக்கு அந்த பதம். பரட்டல் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அவ்வளோதான். அது ஸ்டக்கு. நண்டு ரெடி, நண்டு ரெடி, பிரியாணி ரெடி ஆகிட்டு.
மட்டன் பிரியாணிக்கு எல்லாம் போட்டுட்டேன். இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் தம் போகும். ஏர் டைட்டாக சீல் ஆயிடுச்சு. இப்போ 25 மினிட்ஸ் கழிச்சு நான் காமிக்கிறேன் பிரியாணி எப்படி இருக்குது. அப்படா இது தம் போடுற டைமுக்கு நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வவ்வால் மீன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே என்னதான் சால்மன் அது இதுன்னு வாங்கினாலும் வவ்வால் மீன் அது தனி டேஸ்ட்டு தான். வவ்வால் நாங்கள் வவ்வால் தான் சொல்லுவோம், அதனால் வவ்வால் சொல்கிறேன். ஆக்சுவலி ஒரு சின்ன பீஸ் எடுத்து உப்பு போதுமான்னு பார்க்குறேன். சூடாக இருக்குது, இது எடுக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து மசாலாவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், லெமன் கொஞ்சம், புளி கொஞ்சம், மிளகு சீரகத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு கிடையாது, பூண்டு வந்து தோலோடு நசுக்கி போட்டேன். ஸோ நல்லாயிருக்கு. அவ்வளோதான் இதில் மேரினேஷன். பிரியாணி வந்து நான் சாப்பிடும்போது காட்டுறேன். இப்போ பாப்பாவுக்கு வந்து சாதம், ரசம், இங்கே பாருங்கள் நண்டு. சூப்பரா ஓகே. நண்டு குழம்பு நான் சாப்பிடும்போது காட்டுறேன். ஓகே, இது ஃபிஷ் ஃப்ரையும் காட்டிடுறேன். நல்லா இருக்கா? மேரி கிறிஸ்மஸ்.